நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தேவன். என் நிமித்தமாக நீ கட்டுண்டிருக்கிறாய், என் நிமித்தமாக நிந்தையை சகித்துக் கொண்டிருக்கிறார். அது நின்று நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறீங்களா? அன்பு உறவுகளை, இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 69:33 கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். பிரியமானவர்களே, இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. அது என்னன்னா, தம்முடையவர்களை. நிறைய பேர் சொல்றாங்கன்னா, இவரை சார்ந்தவர், இந்த அமைப்பை சார்ந்தவர், இந்த குறிப்பிட்ட சபையை சார்ந்தவர். இயேசுடையவர்களாக வாழ வேண்டும். இயேசு என்கிற அந்த ஐக்கியத்துக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்து அதன் மூலமாக வருகிற நிந்தை என்கிற கட்டு, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பங்களை, பாடுகளை, நிந்தைகளை, கட்டுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களை இயேசு விடுதலையாக்குகிறார். நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தேவன். என் நிமித்தமாக நீ கட்டுண்டிருக்கிறாய், என் நிமித்தமாக நிந்தையை சகித்துக் கொண்டிருக்கிறார். அது நின்று நான் உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய விடுதலைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள். ஆமென். விடுவிக்கிறார். விடுதலை வருகிறது.